இந்த படத்தோட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னசென்ட்டான டைப். இவருக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க அண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க. சோ இவர் வந்து தான் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமிங் கம்பெனி. சோ அங்க வந்து இவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாதனால இவரை வந்து கம்பெனி விட்டு தூக்கிடுறாங்க. சோ நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையிலே நம்ம ஹீரோ வரும்போது தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அப்புறம் இவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது லேட்டா தான் ஹீரோக்கே வந்து தெரிய வருது. சோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஏமாத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கவலையில ரோட்ல போயிட்டு இருக்கும்போது தான் அவர் கைக்கு ஒரு மொபைல் வந்து கிடைக்குது. சோ அந்த ஒரு மொபைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு கேமை விளையாட சொல்லி வந்து டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயத்தை வந்து ஹீரோ வந்து அலட்சியமா எடுத்துக்கிட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு கேம் வந்து ஆடி பாக்குறாரு. சோ இந்த ஒரு கேம் இவர் ஆடுறதுனால 1 லட்ச ரூபாய் இவருக்கு வந்து கிடைக்குது. சோ அடுத்தடுத்து வெவ்வேறு டாஸ்க் வந்து இவர் போறதுனால நிறைய பணம் வந்து இவர் சம்பாதிக்கிறாரு. அதாவது இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் மூலமா ஆடக்கூடிய ஒரு கேம் வந்து கிடையாது. ரியல் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு டாஸ்க் வந்து பண்ணணும். சோ அதை வந்து பண்ணாதான் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. சோ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டீமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. சோ இது தெரியாம நம்ம ஹீரோ வந்து இந்த விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த டாஸ்க் வந்து இந்த கேம்ல போகும்போது நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. என்னடா இது என்னென்னமோ பண்ண சொல்றாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கப்புறம் இந்த கேமை வந்து யார் ஆட சொல்றாங்க, சோ அவங்க பின்னாடி இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் வந்து என்னென்ன,